ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான சூப்பரான காமெடி சீன்ஸ் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, அண்ணன், தம்பி 2 பேர் தான் இருப்பாங்க. அதாவது வந்துட்டு கவுண்டமணி இருக்கார்ல, அவரும் அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த பொம்பளைங்கலாம் லேடீஸ்லாம் குளிச்சிட்டு இருப்பாங்க. அங்க போய் உட்காந்துட்டு மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு, அது என்னண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ளையிங் கிஸ் அப்படின்னுவாரு. அப்புறம் திரும்ப வாங்கி பாக்கெட்ல வைக்கும்போது, இது என்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது, ரிட்டர்ன் கிஸ் அப்படின்லாம் இஷ்டத்துக்கும் தம்பிக்கு விளக்கம் குடுத்துட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, மத்த வேலையெல்லாம் பார்க்காம வெயில் அடிச்சிட்டு இருக்கும். கொடைய பிடிச்சு 2 பேரும் இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே இப்ப அண்ணன் என்ன கேட்பார்னா, "ஏன்டா தம்பி, அறுப்பு வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் பார்க்கறதில்ல. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு" கேட்கும்போது, அறுப்பு வேலையெல்லாம் வேலை பார்க்கறது, வேலை சரியா பார்க்குறாங்களான்னு பார்க்கறதுக்கு வந்துட்டு பொறுப்பானவங்க வேணும். நீங்க தானே அங்கலாம் போகணும்னு. அங்கெல்லாம் ஆம்பளைங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு போர் அடிக்கும். இங்க தான் லேடீஸா இருப்பாங்க. கலர்ஃபுல்லா இருக்கும்னு வேற அவர் சொல்லுவாரு. எல்லாம் வேலை முடிச்சுட்டு இங்க பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஜென்ட்ஸ்க்கு வந்து நாட் அலோடா, லேடீஸ் மட்டும் தான் அலோடாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஜென்ட்ஸ்லாம் வந்து கேட்கும்போது, உனக்கெல்லாம் கிடையாது போடா அப்படின்ற மாரி அவர விரட்டி விட்டுருவாங்க. அதோட ஒரு லேடீஸ் வந்து நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளோதானே கேட்டோனே, படத்த முதல்ல இருந்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பரேட்டருக்கும் ஆர்டர போட்டுட்டு, இங்க நீங்க டிக்கெட்ல வேணாம் நீ போ அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணன் கிட்ட தம்பி என்ன சொல்வாருன்னா, அண்ணா நானும் அப்படின்னு சரி சரி போ என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாரி அவரும் அனுப்பி விடுவாரு. இருக்க 1, 2 ஆம்பளைங்க வந்து கோவம் வரும். திரும்ப திரும்ப எத்தன தடவையா படத்த ஃபர்ஸ்ட்ல போட்டீங்கன்னா, நாங்க படத்த பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டாமான்னு கேட்கும்போது, இப்ப நீ வீட்டுக்கு போணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட வம்ப வளர்த்து அவர 4 அறைய போட்டு உட்கார வச்சுருவாங்க. அதோட இப்ப வீட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட மனோரமா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கோவப்படுவாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாரி லவ் பண்ணி ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போனவள வந்து வீட்டுக்குள்ள நீ சேர்க்க போறியா? நாங்க 2 பேரும் சும்மா இல்ல மீச வச்ச ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள இருக்கோன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாரி அவங்க அம்மா கிட்டயும் வம்ப வளர்த்துட்டு இருப்பாங்க. வரனா அவ இந்த மாதிரி என் அக்கா இப்படி செஞ்சுட்டு போனதுனால தான் ஊருக்குள்ள ஒரு பையன் எனக்கு பொண்ணு தர மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுவாரு. உடனே தம்பியால இத தாங்கிக்க முடியாது. என் அண்ணன் மனச நோகடிச்சிட்டீல, இந்த மாரி யாராவது பண்ணீங்கன்னா மார்கால் இல்ல மார்க்கன் மார்புக்காவது வாங்கிருவான் அப்படின்ற மாரிலாம் இவர் பேசிட்டே இருப்பாரு. கத்திட்டு இருப்பாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. செந்தில் ஒரு வாழைத்தார தூக்கிட்டு வேக வேகமா உள்ள வருவாரு. உடனே வந்துட்டு நவருங்க அந்த பக்கம்னு சொல்லிட்டு போகும்போது, ஏன்டா நாங்க இவ்ளோ கத்துறோம், நீ பாட்டுக்கு அசால்ட்டா போயிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, பம்பாயில இருந்து இந்த பெரியவங்கலாம் வராங்களா, அதாவது அந்த அத்தை பொண்ணுலாம் வராங்களா, அவங்களுக்காக தான் வாழைத்தார் கொண்டு போயிட்டு இருக்கேன்னு, அவங்க யாராவது வந்தாங்கன்னா நான் அத வெட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க கைய வெட்டுங்க, கால வெட்டுங்க, தலைய வெட்டுங்க, சும்மா விளையாடாதீங்க தம்பி போங்க அந்த பக்கம்னோனே, இவன் கூட நாய் கூட விளையாடாது நம்மள சொல்லிட்டு போறான் பாத்தியா அப்படின்ற மாரி இப்ப கவுண்டமணிக்கு ரொம்பவே கோவம் வரும். வெளிய வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மா இவங்க 2 பேரும் வச்சிருக்கிற பெரிய சைஸ்ல லாங் சைஸ்ல கொண்டு வருவாங்க. அத பார்த்தோனே 2 பேரும் மிரண்டே போயிருவாங்க. என்னங்கடா ஆளு பேர் 2 பேரும் இந்த மாரி சைஸ்ல எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கையில வச்சுக்கிட்டு நான் ஆர்ப்பாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் சின்னவனே இங்க வாடா இங்க அப்படின்னு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணா அத்தை கூப்பிடுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கூப்பிட போல அப்படின்னாலும் கோவம் வந்துரும். போய் என்னான்னு கேளுடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவர் பயந்துகிட்டே இப்ப வருவாரு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா உங்க அக்காவ நினைச்சு நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்களா? நீங்க 2 பேரும் ஆத்தங்கரையில இருந்து போற வர வழியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நீங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பெத்த புள்ளைங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு இல்ல. அப்படிதான்டா என் மகளும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. பொண்ணு வயசு குள்ளர்ல ஆசைப்பட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அதுக்குன்னு தப்பு பண்ற எல்லாரையுமே வந்து இப்படி நம்ம ஒதுக்கிட்டே இருந்தா, அதுக்கப்புறம் சொந்த பந்தம் என்னடா இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேர் தலையும் அப்படியே தொங்கி போயிடும். அப்பத்தாக்கு வந்து இப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்க பாருங்கடா கடைசி காலம் வரைக்கும் என் பொண்ணு என் கூட இருக்கணுன்றதுக்காக தான் அவங்கள ஊருக்கு வர சொல்லி நானா கடுதாசி போட்டிருக்கேன். இது என்னோட வீடு. அவங்க இங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இருந்தா இருங்க. இல்லாட்டி வெளிய போங்க அப்படின்ற மாரி அவங்க கோவமா சொல்லவும், இந்த மாரி ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க, தோல உரிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. எனக்கு மரியாதை இல்லாத வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். நான் போய் தியேட்டர்லயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணன் கோச்சிக்கிட்டு கிளம்பும்போது, அண்ணா நான் பார்த்துக்கிறேன்னா, தம்பி நான் பார்த்துக்கிறேன்னா, அவங்க ஊருக்குள்ள மட்டும் கால வைக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, டேய் தம்பி நம்பலாமாடான்னு கேட்கும்போது, தம்பிய நம்புங்கண்ணா அப்படின்னு சொன்னோனே அவரும் நம்புவாரு. இங்க இன்னொரு இதுக்கு வந்திருப்பாங்க. அங்க ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க. எல்லாம் அமைதியா இருப்பாங்க. மெதுவா ஒருத்தர் மட்டும் ஆட ஆரம்பிப்பாரு. அவரோட சேர்ந்துட்டு இப்ப இவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே ஆட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப வேற வில்லனுங்க அங்க வந்து இறங்குவாங்க. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்துட்டு அவங்க உள்ள வராம போவாங்க. ஏங்க இங்க வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறீங்க கேட்கும்போது, கண்ட நாய்ங்க இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு என்ன வரேன்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப 2 பேருக்கும் வாய் தகராறு, வாய்க்கால் தகராறா மாறிடும். என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க நல்லா இருந்தவர் வந்து உங்க அக்கா இழுத்துட்டு இப்படி இப்படி சொல்லி பேசுவோம். ஆமா எங்க அக்கா கூட்டிட்டு போறதுக்கு உங்க உங்க வீட்டு பையன் என்ன அவ்வளோ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒண்ணும் தெரியாத எங்க அக்காவ ஏமாத்து கூட்டு போனது உங்க வீட்டு ஆளு தான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே தகராறாயிடும். வந்துட்டு இருக்கும்போது ஊர் பெரியவர் ஒருத்தர் வருவாரு. என்னப்பா இது சாமிக்காகவும் சண்டை போடுறீங்க, அப்புறம் சாவு வீட்ல வந்து சண்டை போடுறீங்க. உங்கள என்னதான்ப்பா செய்றதுன்னு கேட்கும்போது, அப்புறம் இதுக்காக நான் மேல போட்டாயா சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு இவரும் அந்த மாரி கவுண்டர் காமெடி குடுத்துட்டே இருப்பாரு கவுண்டமணி. முத்திப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, படகு போட்டி வச்சுக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வில்லனுங்க ஒத்துப்பாங்க. இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா கவுண்டமணி கூப்பிட்டு தனியா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தண்ணினாலே அலர்ஜி, படகுலாம் ஓட்ட தெரியாதுன்னா, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் ஓகே சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அங்க தோத்து போற மாரிலாம் ஆயிடும். அதோட கலாட்டாலாம் முடிச்சுட்டு, இப்ப சண்டை சச்சரவு பண்ணிட்டு யாரையோ விரட்டிட்டே ஓடி வருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அலங்கோலமா இருக்கும். அப்ப கார்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி இடிச்சு கீழ விழுந்துருவாங்க. யார்றா அவன் கார் ஓட்டிட்டு வந்து இடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் இறங்குவாரு. யார்ண்ணா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்கவும், அவன் தான்டா நம்ம அக்காவ கூட்டிட்டு போனால அவன் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடியே அவங்க அக்கா வேற கீழ இறங்குவாங்க. இது யாருன்னு தெரியுதா? அதான் நம்மளோட அக்கா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா என்னால தாங்க முடியலண்ணா. நம்ம குடும்ப மானத்த வாங்கிட்டு இப்படி வந்து நிக்கிறாங்களா? இவங்கள இங்கேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். வெளிய கேஸ் ஆனாலும் நீ பார்த்துக்க அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன் தம்பி போடா போடான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வேகமா போலான்னு நினைப்பாரு. அப்பதான் ஹீரோயின் உள்ள இருந்து இறங்குவாங்க. பார்த்தோம் அவ்வளோதான் கையில வச்சது பொசுக்குன்னு கீழ விழுந்துரும். அப்படியே பார்த்துட்டு நீ இத பார்த்த உடனே பண்ணன்காரருக்கு என்ன செய்றதுன்னே தெரியாது. என்ன இவன் இந்த மாரி நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. "டேய் ஏதோ ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்னியேடா, போடா போடான்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போவே மாட்டாரு. அப்புறம் தொட்டு பார்த்தா என்னடா ஐஸ் ஐஸ் கட்டி வச்ச மாரி ஜில்லுன்னு இருக்கு. சரி சரி இதுக்கு மேல சரி வராது. கூட்டிட்டு போய் மந்திரிச்சா தான் உனக்கு சரி வரும்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு போயிடுவாரு. அதோட இப்ப ஹீரோயின் வந்து அவங்க அப்பாட்ட யாரு டாடி இவங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாம்மா உங்க மம்மி அடிக்கடி சொல்லுவாளே, எங்க ஊர்லயே நாங்க தான் ராஜ பரம்பரைன்னு. அதோட வாரிசு தான் இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லுவாரு. எடுத்துட்டு இப்ப நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறாங்கல்ல. பார்த்த உடனே இது இப்ப பேத்திய பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். அப்படி அப்படியே இஷ்டத்துக்கும் வசனம்லாம் பேசிட்டு அவங்க அதாவது பேத்திய ரொம்பவே கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தியா அம்மா எப்படி பேசுது அவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு இங்கேயே கோவம் வர ஆரம்பிச்சிடும். டேய் அந்த மாரி மட்டும் நம்ம போயிடவே கூடாதுன்னு சொல்லும்போது, சரி நான் சரிடான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கேட்டுப்பாரு. சொல்லுவாங்கன்னா, மாப்பிள உள்ள போங்க மாப்பிள, நீயும் உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கா என் பேத்தி தல தலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டே
கூட்டிகிட்டே வருவாங்க. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப மாப்பிள்ளைய அதாவது அவங்களோட அக்கா மாப்பிள்ளை எப்படி இடிக்கிற மாரி 2 பேரும் அப்படியே இடிக்கிற மாரி போவாங்க. அதோட பொண்ணு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஹாய்ன்னு அவங்க சொல்லும்போது ஹாய்ன்னு இவரும் சொல்லுவாரு. சின்ன மாமா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணன் கோச்சிக்கிட்டோன்னு 2 பேரும் வெளிய போயிடுவாங்க. அதோட அவங்க கிடக்குறாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அம்மாவும் உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஒரு மாரி வருத்தமா இருக்கும். அம்மா ஒரு நிமிஷம் தம்பிங்களுக்கு நான் வந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்பாங்க. ஆமாங்க பாட்டி நாங்க வந்ததுலேருந்து எங்கள பார்க்குறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்றாங்க. இப்ப பேத்தியும் கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க அம்மா சின்ன வயசுல இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டால்ல. அந்த கோவம் இருக்க தானே செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எவ்வளோ நடந்திருக்கு. பொண்ணுங்க நினைச்சா எத வேணா சாதிக்கலாம். இவனுங்க கிடக்குறானுங்க சூண்டாக்கா பசங்க. அவங்கள நம்ம பார்த்துக்கலாம். உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. அப்ப கோவமாயிடும். அப்ப அண்ணன்கார தம்பிகிட்ட என்ன கேட்பாருன்னா, அந்த அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லும்போதெல்லாம் நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்தோனே அவள நீ ஒரு பார்வை பார்த்தியே. ச்சீ கரண்ட் கம்பியா நாய் பார்த்த மாதிரி. அப்படியே எப்படி நொந்து போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லி இப்ப அண்ணன் கேட்பாரு. அதுக்கு இப்ப தம்பி என்ன ரிப்ளை குடுப்பாருன்னா, அண்ணா அந்த 3 பேரையும் பார்த்த உடனே பந்தாடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் அந்த பொண்ண பார்த்த உடனே மைண்ட் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உன் மைண்ட் என்ன பந்து விளையாடிட்டு இருக்கா? அது ஸ்லிப் ஆவறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கோவப்படுவாரு. சொல்லுவாருன்னா, நீ இங்க இருக்கிற பொண்ணுங்கள பார்த்தாலே ஜொல்லு விடுவ. நீ பம்பாய்க்காரியை பார்த்தா நீ எப்படி இருக்க? அத நான் நம்பின பத்தியா என்னதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அண்ணா, அண்ணா என்னடான்னு கேட்கும்போது, அக்கா முடிப்பனா தப்பு தான். சரி. மாமா கூட்டிட்டு போனாரு. அதுவும் தப்பு தான். சரி. ஆனா அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாவே கேட்பாரு. ஒரு பச்சை மண்ணுன்னு அது என்னென்ன பண்ணுச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, விட்டா பொம்மை செஞ்சு விளையாடுவா போல இருக்கு. இங்க பார் உங்க அக்கா ஓட போவே நான் வந்துட்டு அவள வந்துட்டு வேணான்னு நான் ஒதுக்கிட்டேன். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கு தம்பியே இல்லன்னு தலை முழுகிருவேன் அப்படின்னு சொல்லி இவளும் கோவப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அப்புறம் அண்ணனை சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டு, சரி சரி விடுங்க நான் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு அண்ணன் சொல்லிடுவாரு. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு. அவங்கள எப்படி விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப செந்தில் வந்து அவர் கூப்பிடுவாரு. கையடா கையில தள்ளிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா பயந்துருவாரு. ஏன்னா அவர் முகத்துல வந்துட்டு அப்படியே லைட் மட்டும் டார்ச் அடிச்சுட்டு மூஞ்சில அந்த அந்த பெட்ஷீட் இருக்கும் பிளாக் கலர்ல அத பொத்திட்டு வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஏன்டா அப்படி பேய் மாரி வந்து பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்பதான் தியேட்டர ஆன் பண்ணி விட்டுட்டு திருநீருன்னு சொல்லும்போது, இங்கலாம் இது பண்ணிடாத அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய கம்பர் தம்பி அப்படியே தமிழ்ல விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணுவாரு. இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கன நேரத்திலே தம்பிக்கு ஒரு ஐடியா வந்து போயிரும். அது என்னன்னா, அண்ணா நீங்க எவ்வளோ பெரிய தைரியஸ்தர். நீங்களே இந்த மாரி உருவத்த பார்த்து பயந்துட்டீங்கன்னா, அந்த பாம்பேக்காரங்களோட நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே பேய் வேஷம் போடுறதுக்கு முடிவு பண்ணிருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, உடம்பு வரைக்கும் பெட்ஷீட்ல கவர் பண்ணிட்டு தலையில ஒரு மாஸ்க் மட்டும் கவுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 பேரும் அந்த செவுரு ஏறி குதிச்சிருவாங்க. குதிச்சுட்டு மாஸ்க் போட்டு வருவாங்க. அதோட இப்ப அண்ணன் என்ன சொல்லுவான், அது வந்து தம்பின்னு சொல்லிட்டு அத முகத்த மாஸ்க்க தொறந்துட்டு பேசும்போது அத மூடுங்கன்னு தம்பி மூடி விடுவாரு. இல்லடா நான் என்ன சொல்ல வரேன் நான் மூடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா மூடி பின்னாடி வேற லாக் போட்டு விட்டுருவாரு. வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூச்சு முட்டும் டேய் மூச்சு முட்டுதான்னு கேட்கும்போது மூடுங்கண்ணான்னு சொல்லிட்டு நல்லா பூட்டியும் விட்டுருவாரு. அதோட பாத்தீங்கன்னா ஊன்னு சத்தம் கேட்கும்போது அண்ணன் பேய்னான உடனே என்னடா பேய் வேஷம் போட்டு பேய பத்தி பயப்படுற உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் பாடிக்கிட்டே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நாய் இவங்க வீட்ல வளர்க்குற நாயே இவங்கள பார்த்து கத்த ஆரம்பிச்சிரும். நாய் கத்திக்கிட்டே இருக்கவும் டேய் டேய்ன்னு சத்தம் மட்டும் கேட்கும். ஆனா இவங்க 2 பேரும் பார்த்து கத்திட்டே இருக்குமா. உடனே அண்ணன் என்ன சொல்லுவாங்க டேய் முகமுடிய கழட்டுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் முகமுடிய கழட்டி காட்டிட்டு முத்து நான் சிறுசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா முகமுடிய கழட்டுங்க நான் கழட்டுங்கன்னு சொல்லி அண்ணனை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவர் கழட்ட முயற்சி பண்ணுவார். கழட்டவே முடியாது. இவ என்னடா பூட்டி தொலைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் முத்து அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. முகமுடிய கழட்டவே முடியாது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து அவர் துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிரும். அவங்க வளர்க்குற முத்து துரத்திக்கிட்டே ஓடிடுவார். உடனே இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா ஐயோ அண்ணா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்ச வேலையை நான் முடிக்காம விடுவேனா நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீரோயின் ரூமுக்கு போய் கதவு தட்டுவாரு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக பயங்கரம் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு ஹான்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரிலாம் பயமுறுத்த ரெடியாக நின்றுட்டு இருப்பாரு. கதவு திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தோன்னா ஒயிட் கலர் நைட்டியில் அவங்க போட்டிருக்க மேக்கப்பை பார்த்தோன்னா பொத்துன்னு மாதிரி கீழேயே விழுந்துருவாரு. அதோட சின்ன தண்ணி இங்க பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அதோட அவர் வேற அங்க நாய்க்கடி வாங்கிட்டு இருப்பாரு. பெரிய வாய்ஸ் வேற அங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆயிரம் கட்டு போட்டு படுத்து கிடப்பாரு. உடனே அந்த முத்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே படுத்திருப்பாரு. உடனே இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா இது உனக்கே நல்லா இருக்கா 1/4 கிலோ கறியை கடிச்சு எடுத்தது இல்லாம இப்ப நீலி கண்ணீரா விட்டுட்டு இருக்க உண்மையிலேயே கடிச்சிட்டோன்னு அலறியா இல்ல சரியா கடிக்க முடியாம போச்சுன்னு அழுது நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை பயங்கரமா நடத்திட்டு இருப்பாரு. அமாவாசை விரதம்னு சொல்லிட்டு உன்னை நான் பட்னி போட்டேனா இல்லைன்னா வந்துட்டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்காக உனக்கு வெந்தய குழம்பு ஊத்துறேனா 4 கிழமை பார்க்காம உனக்கு நான் கரிசோறு தானே போட்டேன் அப்படிலாம் இருந்தும் இப்படி நன்றி பண்ணிட்டியா நாயே அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. எல்லா நாய்க்கும் வந்து தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறிக்கு பிடிக்குது வாட் இஸ் த ரீசன் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட கேட்கும். அது பாவம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்குமோ அது அழுதுகிட்டே இருக்கும். இப்போ அவங்க அம்மா வந்துருவாங்க. அதை ஏன்டா திட்டிகிட்டே இருக்க பாவம் உனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சவன அது சாப்பிடவே இல்லை தெரியுமா அது எவ்வளோ வருத்தத்தில் இருக்கு தெரியுமா உன் மேலே அவ்வளோ பாசம் அதுக்குன்னு சொல்லும் போது இவரும் சொல்லுவார் அதுக்கு எப்படி பசிக்கும் மொத்தத்தையும் தான் அது என்கிட்ட திட்டுருச்சு அதுக்கு 1 வருஷத்துக்கு பசிக்காது அதனால தான் அது சாப்பிடாம இருக்குன்னு இவர் சொல்லுவார். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. இப்போ சிறுசு என்ன பண்ணுவாருன்னா தம்பி என்ன பண்ணுவாருன்னா 3 கிளாஸ்ல பால் ஊற்றி வச்சுப்பாரு. உடனே செந்தில் வந்து இப்போ கேட்பாரு சிறுசு யாருக்கு இந்த 3 கிளாஸ் பால்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் நம்பி இனிமேல் பிரோஜனம் இல்லை என் வழியில் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு பயப்படுவான்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு எடு அந்த பாலை அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் பாலை தூக்கி கையில் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திரை போடுவார். மாமாக்கு மட்டும் மாமா உனக்கு இங்கே நான் போடுற மாத்திரையில் நீ இங்கேருந்து நேராக பாம்பேக்கு போய் தான் நீ இறங்கணும்னு சொல்லிட்டு 2 மாத்திரை போட்டுருவாரு. அக்காவுக்கு போடும்போது அக்கா நான் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லும்போது அக்கா இல்லை அதனால தான் பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 போட்டு கலக்கி விட்டுருவாரு. அதோ இந்து உனக்கு இந்த உடம்பு தாங்குமாமா சரின்னு சொல்லிட்டு கணக்கே இல்லாமல் கையில் உள்ளது மொத்தத்தையும் உள்ள கூட்டிடுவார். ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதில் நீ இங்கேருந்து போகவே கூடாது இந்த பேதி ஆகிறதுல நீ இங்கேயே பெட் ரெஸ்ட் எடுத்து என் கூடவே தங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிடுவாரு. இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் எடுத்து விட்டுருவாரு. அவர்
அவரும் வாய் திறந்து வாங்கிட்டு தூ தூ அப்படின்னு சொல்லிட்டு அச்சச்சோ! சரி, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. பாலையும் இப்ப எடுத்துட்டு வந்துட்டு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோயின் வந்து இந்த வீட்ல பால்லாம் குடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அக்காவும் வந்துருவாங்க. என் தம்பிங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மாறுவாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பால் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா, நீங்க 2 பேருக்கும் சண்டையா இருந்ததா சமாதானத்துக்காக பால் குடுத்து அனுப்பியிருக்காரு சிர்சு அப்படின்னு சொல்லுவாரு. சொல்றத கேளுங்கன்னு நானும் சிர்சும் சேர்ந்து தான், ஓ! அவனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டியா அப்படின்னோனே, இதுல என்ன கலந்திருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் கேட்பாரு. தெரியுமே இவன் மேல உள்ள கிரக்கத்துல பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் கலந்து குடுத்துருப்பான். அந்த பால இப்ப நானே குடிக்கிறேன். ஆனா வேணாம் அப்புறம் பின்னாடி பின்னாடி என்னடா முன்னாடியே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் அவரே குடிச்சிருவாரு. பால முடக்கு முடக்குன்னு குடிச்சு முடிச்சு நேரா தம்பிய தேடி வருவாரு. தம்பி கிட்ட கோவப்படுவாரு. உனக்கு என்ன தைரியம் தான் அவளுங்களுக்கு பால கறந்து குடுக்குறேன்னு. அங்க தான் நீங்க என்னோட மாஸ்டர் பிளானயே புரிஞ்சுக்கல. அந்த பால்ல என்ன கலந்திருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பீதி மாத்திரை கலந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எது அந்த கருப்பன் கொண்டு வந்தானே அந்த பாலான்னு கேட்பாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. பால நான் தான்டா குடிச்சேன்னு சொல்லும்போது, என்னடா சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் கேட்கும்போது, எங்க சொல்ல விட்டார். சொல்றதுக்குள்ள எல்லாத்தையும் அவரே குடிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அண்ணனுக்கு கோவம் வந்து அவர அடிக்கிறதுக்காக கை ஓங்குவார் பாருங்க. செந்தில் அடிக்க கை ஓங்கும்போது பார்த்தீங்கன்னா, வயித்துல கடமுட கடமுடன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுரும். போயிட்டு திரும்ப வந்து நிப்பாரு. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையாடா? அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் அப்பவே சொன்னேனே பின்னாடி பின்னாடி இதெல்லாம் சிக்னலடா, இதெல்லாம் ஒரு கோட் வேர்டடா, தெளிவா சொல்லியிருக்க கூடாதா உன்ன? அப்படின்னு திரும்பவும் கை வாங்கும்போது, திரும்ப கடமட கடமடன்னு சத்தம் திரும்பவும் உள்ள ஓடிருவாரு. ஓடிட்டே இருக்கும். இப்ப அடுத்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு திரும்ப வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, எத்தன மாத்திரைன்னு கேட்டுட்டே இருப்பாரு. கேட்கும்போது புரியலன்னு சொல்லிட்டு சிரிச்சு சொல்லுமா, அதுவா எத்தன மாத்திரை போட்டீங்கன்னு கேட்கிறாருன்னு இவரு ஒரு விளக்கம் வேற குடுப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப செந்திலும் சிரிச்சும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் 2 போட்டேன். அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்ல நான் 4 தான் போட சொன்னேன். இல்ல நீ அப்படி சொன்ன. இவங்க 2 பேரும் பேசும்போது, அதுக்குள்ள திரும்ப கடமட கடமடன்னு சத்தம் வர திரும்பவும் எந்திச்சு அவர் தவந்துகிட்டே ஓடிருவாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசி பேசி வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அதோட அவங்க வந்து இவருக்கு கிஃப்ட் குடுக்குறேன்ற பேர்ல வந்து ஸ்ப்ரேலாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி பூசிட்டு இருப்பாரு. இது அண்ணனுக்கு தெரிஞ்சிரும். என்னடா அந்த பம்பாய்க்காரிய பாத்தியான்னு கேட்டோனே, இல்ல இல்ல நெளிவாரு. இங்க பாரு கூட பொறந்தவன்னு இப்ப கூட பார்க்காம அவள ஒதுக்கி வச்சிருக்கேன். நீ இது மாரி செஞ்ச தம்பின்னு கூட பார்க்காம தள்ளி வச்சிரணும். இல்ல நான் அப்படிலாம் இல்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன பார்த்தோனே, ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டு போயிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப திருவிழா வரப்போது நெறைய பேரு இந்த டான்ஸ் ஆடலாம் வருவாங்கல்ல. அவங்கலாம் வச்சு அந்த ஆளுங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா இந்த வருஷமும் எல்லா பொம்பளைங்க அது மாரிலாம் போட்டு எல்லாம் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம். இனிமே இந்த மாரி விஷயங்கள்லாம் என்ட்ட பேசினா அவ்வளோதான் சொல்லிட்டு சிரிச்சு கோவப்படுவாரு. ஏன்னா நான் போன வருஷம்லாம் அவங்க வேலையே பார்க்க விடாம அவங்க கூட சேர்ந்து அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னு, எப்ப நான் இந்துவ பார்த்தனோ அது எல்லாத்தையும் நான் தலைமுழுகிட்டேன். ஒரு மனுஷன் திருந்தவே கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வேற, அம்மா நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு எங்க வெளியூர் போற மாரி டாட்டா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாத்ரூம்குள்ள போவாங்க. இதெல்லாம் இவரு இருந்து கவனிச்சிருவாரு. அந்த ஹீரோ பார்த்திருப்பாரு. அப்புறம் சோப்பு வேணும் சோப்பு வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா கொண்டே வர மாட்டாங்க. எங்க தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெளிய ஓடிருவாங்க. அத ஹீரோ பார்க்க மாட்டாரு. ஏன்னா ஹீரோ இறங்கி வர ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் இப்ப காலியா இருக்கு. இப்ப அண்ணன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அரபிக் கடலோரம்னு பாட்டு பாடிக்கிட்டே அம்மே அம்மேன்னுட்டே பாத்ரூம்குள்ள இப்ப அவர் நுழைஞ்சிருவாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, உள்ள ஹீரோயின் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேச போவாரு. பாத்ரூம் கதவு சாத்துனோனே பார்த்தீங்கன்னா, இந்து இந்து இந்துன்னு கூப்பிட்டோனே, அப்படின்னு அவர் லேடீஸ் வாய்ஸ்ல அவரும் சொல்லவும், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். எங்க அண்ணன் உன்ன ரொம்பவே திட்டியிருக்காரு. அவர் அப்படித்தான் பொறாம பிடிச்சவரு. அவருக்கு கொஞ்சம் எஜுகேஷன் லெவல் வேற கம்மி. என்ன மாரி படிச்சிருந்தா கூட கொஞ்சம் டீசென்ட்டா பேசியிருப்பாருன்னு சொல்லும்போது, ஆமா இவர் லண்டன்ல இவர் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. 6ஆம் கிளாஸ்லயே 6 தடவ ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் வாத்தியார் அடிச்சு இவன பாஸ் ஆக்குனதே நான் தான். இது என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து அவர் வேற பதிலுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாரு. அது மட்டும் இன்னொரு விஷயம் அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எங்க அம்மா மாரி நல்ல சிவப்பு. அவர் எங்க அப்பா மாரி ரொம்ப கருப்பு கலரா இருக்கேனா, அதுல அவருக்கு கொஞ்சம் பொறாம. அது மட்டும் இல்ல 35 வயசு ஆகுதா இன்னும் கல்யாணம் ஆகலையா? அதோட என்ன யாராவது பார்த்தாலும் அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அதனால தான் அவர் அப்படிலாம் நடந்துக்கிறாரு. இப்ப இவங்க ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து பின்னாடி நின்னு இவர் பேசுறத கேட்க ஆரம்பிச்சுரும். இப்பத்துல தான் இவர் பேசுறத அவங்க கேட்பாங்க. உன்ன அவர் என்னைக்கு திட்டினாரோ அன்னைக்கே அவர நான் உண்டிலன்னு பண்ணியிருப்பேன். ஆனா ஊருக்குள்ள என்னையும் அவரையும் ராம லட்சுமணன் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்ப நான் அவர் ஏதாவது செஞ்சேன் வை. உன்னால தான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கின்ற பேர் உனக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் அவர நான் விட்டு வச்சிருக்கேன். இந்து நான் வந்து இந்த மாரி பண்ண இருந்த பிளானே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இந்த வெளிய நின்னுட்டு இருப்பாங்க. சிரிச்சிட்டு இருப்பாரு. அதோட அப்ப நீ இங்க இருக்கனா உள்ள யாரண்டோனா ராமர் குளிக்கிறாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வெளிய வருவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ள போனவளுக்கு வெளிய இருந்தே சோப் போடுறியா அப்படின்னு கேட்டுட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா குடும்பத்துல பிரச்சனை பண்ணா. இப்ப நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை பண்ணா அவ்வளவுதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர விரட்டி விட்டுருவாரு. ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப இவர் ரகசியமா கிச்சு கிச்சு கிச்சுன்னு அவங்கள்ட்ட பேசும்போது என்ன கிச்சு 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 நாங்க பேசிட்டு இருக்க. தோன பாத்தீங்கன்னா டக்குன்னு அண்ணன் கட்சி மாறிடுவாரு. அதோட என்ன எஜுகேஷன்ல நீ ரொம்ப அதிகம் நான் ரொம்ப கம்மி உடனே சிரிச்சிட்டு என்ன சிரிப்புன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது தமாசுக்கு சொன்னா அப்படின்னு ஓ இந்த பக்கம் போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பம்பிக்கிட்டு இந்த பக்கம் போயிடுவாரு. ஏன்னா இப்ப ஹீரோயின் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் அதிகமாயிட்டு பண்ண வந்து என்ன நினைப்பாருன்னா இப்படியே தம்பியை விட்டு அவங்க கட்சிக்கு மொத்தமா அவன் வந்து ஜம்ப் பண்ணி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்திரங்கள்லாம் தனியா எடுத்து போயிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயின் பார்ப்பாங்க. இப்போ வந்து பாட்டிக்கிட்ட என்ன ஆச்சு என்ன நடக்குது நம்ம வீட்டுல எதுவும் விசேஷமா பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லம்மா நீங்க 2 பேரும் பம்பாயில இருந்து வந்திருக்கீங்களா அது வந்து உங்க மாமனுங்களுக்கு பிடிக்கலையா அவனுங்க வந்து கல்யாணம் ஆகாமே தனி கொடுத்துட போறாங்களா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. இது நம்ம குடும்பத்துக்கே உள்ள குசும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப என்னதான் பண்றாங்கன்னு வந்து இவங்க பாட்டியும் பேத்தியும் வந்து எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் எல்லாம் செந்திலோட சேர்ந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னவோ வேலை பார்க்குறோம் சமையலை மட்டும் நம்ம பண்ண மாட்டோமா இதை மட்டும் சொல்லிட்டு தான் அந்த பொம்பளைங்க காலம் பூரா ஆம்பளைங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க செய்யற வேலை எதிர நம்ம செய்யல எல்லாமே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒரே ஒரு வேலை தான் அவங்க செய்றாங்க புள்ள பெக்கிறது அதிலே 50-50 நம்ம பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மாவுக்கு சமக்கம் வந்துடும். யாரும் முடிஞ்சு போயிருப்ப சாம்பார் வாசம் கம்ம கம்மன்னு இருக்கும். அதோட பண்ண என்ன சொல்வாருன்னா இது வரைக்கும் இந்த சமையல் அறையில இந்த மாதிரி ஒரு வாசம் வந்திருக்கா கிளவி வெந்நீரை வச்சு நம்மளுக்கு சாம்பார் சொல்லிட்டு ஏமாத்திருக்கா பாத்தீங்கன்னா இப்ப நல்லா சமைச்சு முடிச்சாச்சு கசகசன்னு இருக்கு போய் ஒரு குளியல போட்டு அப்புறம் வந்து வெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்புவாங்க. கூட ஒரு வேலை பார்க்குற ஆள் இருக்காரு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்காது நான் வந்து நெக்கிரும் போய் மூஞ்ச கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வை இதை வரும்னு சொல்லிட்டு போவாங்க. அதோட பாத்தீங்கன்னா இப்ப அவங்க 2 பேர் போகும்போது இவங்க 2 பேர் பாட்டியும் பத்தி மறைஞ்சிப்பாங்க. போனதோட இப்ப கிச்சனுக்குள்ள வருவாங்க. வந்தோடனே இவர் அது வந்து இது வந்து வேற வெளியே போடா கெட் அவுட் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா நாங்க இங்க வந்துட்டு போனோம் நான் உங்கள்கிட்ட சொன்ன தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஏண்டா கரியா பொம்பளைங்க சமாச்சாரம் எதுவுமே இல்லையா பொம்பளைங்க சூதுன்னு ஒன்று இருக்கு அது என்னன்றதை காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன படி செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு பேத்தி கேட்பாங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்லுவாங்க இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் கலக்கி கையில ஊத்தும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு கரெக்டா இருக்கு காரம் புளி எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாட்டின்னு சொன்னோன்னே அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தா இவங்களை கையில பிடிக்க முடியாது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு டப்பா எடுத்துருவாங்க. என்ன படி செய்ய போறீங்க கேட்டது உப்பு உப்பு சால்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தீங்கன்னா கையால உப்பு அள்ளி போடுவாங்க. என்ன பண்ணி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா இரு நீ அப்பவே சொன்னாலும் உப்பு கம்மியா இருக்குன்னு அதுக்கு தான். இல்ல நான் கரெக்ட்டா இருக்குன்னு தான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. இல்ல நீ கம்மியா இருக்குன்னு தான் சொன்னேன். காரம் கூட கம்மியா இருக்குன்னு சொல்லல. இல்ல பாட்டி நான் கரெக்ட்டா இருக்குன்னு தான் சொன்னேன்னு அவங்க திரும்ப சொல்லுவாங்க. இல்லன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு கலக்கி எடுத்துருவாங்க. கலக்கி எடுத்துட்டோனே, இங்க பாரு சமையல் ருசிய தாய்கிட்டயும், தாம்பத்திய ருசிய பொண்டாட்டிகிட்டயும் தான் கத்துக்கணும். அத விட்டுட்டு இவனுங்க இப்படிலாம் விட்டோம். ஆளுக்கு தனித்தனியா ரேஷன் கார்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் போடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம். சரி சரி இத்தனை ஐட்டம் இருக்கு. எதுல வேணா போடு அப்படின்ருவாங்க. இந்த சோறு கூட இருக்கு. சோறுல கூட போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க சோறுலயே மசாலாவ கலக்கி வச்சுருவாங்க. இப்ப குளிச்சுட்டு இவங்க 2 பேரும் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் சாப்பிட்டு வெத்தல போட்டுட்டு இருப்பாங்க. சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தல போடுறாங்கன்னா, அதாவது பந்தி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாப்பாடுலாம் பரிமாற சொல்லுவாங்க. சோறு எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். என்னடா இது வடிச்ச கஞ்சி வடிச்ச சாதம் வந்து வெள்ளையா இருந்தது. இப்ப கலரா மாறிடுச்சுனோனே, அதான் டெக்னிக். இத்தனை வருஷம் சமைச்சாளுங்களா, அந்த மாதிரி சமைச்சாளுங்களா நம்மள ஏமாத்திருக்காளுங்க அப்படின்னு இப்ப அண்ணனும் சொல்லவும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்பவே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சுருவாங்க. தம்பி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். சொல்ல போவாங்க. பாட்டி வந்து வாய பொத்திருவாங்க. அதோட ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி அண்ணன் சொல்லுவாரு. என்னடா ஒரு வாயிலேயே அண்ணன் அண்ணன் பாசத்துல இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடு சாப்பிடு அவரு சொல்லிட்டு இவரு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேர் கண்ணும் அப்படியே குளமாயிடும். அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி மாறி மாறி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அடடா அண்ணன் தம்பி பாசம்னா இப்படி தானே இருக்கணும்னு செந்தில் சொல்லும்போது உடனே அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் பாசத்த அவனுக்கு கொஞ்சம் ஊட்டணும் பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலே அள்ளி திணிச்சிருவாங்க. அச்சோ துப்பிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. ரோஷத்துல வந்து பட்னியாவே கிடப்பாங்க. ரொம்ப பசிக்கும். இப்ப தம்பி வந்து பெரிய ஏப்பம் விடுவார். உடனே அண்ணன் வந்து கேட்பாரு, ஏன்டா தம்பி அண்ணனுக்கு தெரியாம பேச கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல நான் இது பசி ஏப்பம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தான் அதாவது ரோஷத்துக்காக 6, 7 நாள் ஆனாலும் நான் வந்து பட்னியா கடப்பேன்டானோனே 7வது 8வது நாள் சாப்பிட்டு தானே ஆகணும். அது இப்பவே சாப்பிடலான்ற மாதிரி இப்ப இவர் சொல்லுவாரு. சரி உனக்காக நான் அண்ணன் வந்து ரோஷத்தை விடுற வாடா இப்ப என்ன கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. மீன் வாசனை வேற அடிக்குது. என்ன இது ஒரு பிளேட் எல்லாத்தையும் தின்றலாம் ஒண்ணுமே கண்ணே தெரியல இருட்டா இருக்குன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அக்காவும் அக்காவோட பொண்ணு வந்து நின்று என்ன மாமா இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டுருவாங்க. உடனே இல்ல அடுப்படியில வீணை இல்ல பூனை வாசிக்குது அப்படின்னு உளறிட்டே இருப்பாங்க. ஏன் தம்பிங்க இப்படிலாம் இருக்கீங்க? ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் அதுக்காக இப்படியா என்ன ஒதுக்கி வைப்பீங்க? ஊருக்கு வந்தா மனசு மாறுவீங்க நினைச்சப்பெல்லாம் மாற மாட்டேங்கிறீங்க. அம்மா உங்களை வயித்துல சுமந்து பெற்றிருக்கலாம். நான் உங்களை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தேனே. நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க உடனே கிளம்பிடுவோம். அக்காவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேருக்கு ஒருமே சங்கடமா போயிடும். அவங்க சொல்லிட்டாங்களே இப்ப மறுநாள் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பும்போது செந்தில் கொண்டு போய் பெட்டி எடுத்து வச்சிட்டு இருப்பாரு. அவரை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன தைரியம் தான் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இருக்கும்போது என் அக்காவுக்கு இங்க இடம் இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி கேட்பாரு. அப்புறம் எதுக்கடா எங்க அக்காவை வெளியே போக சொன்னேன் நான் போ சொல்லலன்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கடா அவங்க எல்லாத்தையும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பங்கேற்று இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா அவங்க என்ன யாரும் இல்லாதவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. எங்க மாமா தங்கம்டா. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் எங்க அக்கா மூலியமா 27 வருஷம் ஆகுது திரும்ப வரதுக்கு. இப்போ அவங்க போனா எப்படா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பாங்க. அம்மா பண்றாங்க டக்குன்னு இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா எங்களை பத்தி நல்லது கெட்டது எடுத்து பேச ஆள் இருக்கு அந்த வீட்டுலன்னு சொல்லிட்டு இவர் கவுண்ட் பண்ணி அழும்போது அது ஆத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் சொல்வாரு. அது கிடக்கிற கிளவி இத்தனை வயசு கடந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் இருக்கா இது வரைக்கும் நடக்கல. ஒரே இதே ஒரு அக்கா இருந்தா எனக்கு ஒரு 4 இடத்துல பொண்ணை பார்த்து நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான்னு இவர் சொல்லவும் ஆமா நான் அப்படியே தம்பிக்கும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நேரம் குழந்தை குட்டியா இருக்கணும் 2 பேரும் அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த கிளவி சமையல் வேணா எனக்கு நீ சமைச்சு கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட மன்னிப்பு கேட்டு எல்லாம் சேர்ந்துப்பாங்க. அதோட கொஞ்சம் கலாட்டெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுவாருன்னா தம்பிக்காரர் என்ன பண்ணுவாருன்னா என் அண்ணன் இருக்காரு அவரோட போட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருவார் நடு வீட்டில். சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னா அதை போட்டு தொடச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டே இருப்பார் அந்த போட்டோக்கு. இவருக்கு அண்ணனுக்கு இப்போ வந்துட்டு என்னடா இப்படி மாட்டி என்னடா புதுசாக இவ்வளோ பாஸ் ஆனோன்னு இல்லை நான் எனக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு குரு நீங்கள் ஒரு தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அண்ணன் பேசிட்டே இருப்பாரு. என்னடா என்னால் முடியலடா இந்த அளவுக்கு பாசத்தை பொழியடா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை நான் உங்களை நான் இப்படி வச்சா என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்ட போட்டுறாத நான் தேட்டர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பண்ண கிளம்பிடுவாரு. அப்புறம் போகிற வழியில் அவருக்கு தோணும் இந்த அளவுக்கு இவன் பாசமாக இருக்க மாட்டானே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு திரும்ப வந்து எட்டி பார்ப்பாரு. அப்பதான் இவர் என்ன வேலை பார்த்துருப்பாருன்னா அண்ணன் போட்டோ முன்னாடியும் பின்னாடி வந்து இந்த போட்டோ மாற்றி வச்சிருப்பாரு. இந்த ஏதாவது ஹீரோயின் இருக்காங்க அவங்க போட்டோ மாட்டி வச்சிருப்பாரு. அதோட அந்த போட்டோயும் தொடச்சிட்டு இந்து என்ன சொல்றது உன்னை கூட ஒரு நிம்மதியாக என்னால் கொஞ்சம் முடியல என் அண்ணன் போட்டோ மாட்டிட்டு உனக்கு இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. தெரிஞ்சோன்னு எட்டி பார்த்த உடனே டே அப்படின்னு கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஓடுவார் அவர் துரத்த அப்படியே ஒரு அங்கலையா போயிடும். அடுத்தது இவர் போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருப்பாரு. செந்தில் எதுக்காக நாங்கள் ஒரு நொண்டி வாத்தியா இருப்பார் அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு அதை இப்போ போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க காரில் வருவாங்க வரவர் வந்துட்டு வழி போக்குற ஒருத்தர் அவர்கிட்ட வந்து கேட்பாரு நொண்டி வாத்தியார் யாரும் கேட்கணும் அவர் தான் இறந்து போயிட்டாரா அவர் பேர்ல பேங்க்ல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு அவருக்கு யாராவது சொந்தக்காரங்க இருந்தால் அவர் வாரிசு இருந்து சொல்லுங்க அதை பத்தி பேசணும்னு இதை செந்தில் கேட்டுருவாரு. அதுக்கு பிளான் பண்ணிடுவார் செந்தில். அதனால இப்போ என்ன பண்ணுவாருன்னா அந்த போஸ்டரை கொண்டு கவுண்ட் பண்ணி காலில் கொண்டு போடுவாரு. என்னடா போஸ்டர் கொண்டு சொன்னா பாதியில் கொண்டு போடுறீங்க மிச்சம் இருக்க கமெல்லாம் தின்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சும்மா என்னோட இதை பத்தி என்னோட ரேஞ்ச் தெரியாம என்கிட்ட பேசாதீங்க. ஆமா அந்த டென்ட் கோட்டா என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி வேலை பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நொண்டிர் வாத்தியார் ஒருத்தர் இருக்காருல்ல ஆமா அவரோட இன்னொரு காலையும் உடச்சு போட்டியான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவர் இறந்து போயிட்டாருன்னு அவர் சாகவே அடிச்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மட்டும் இல்ல அவருக்கு வந்துட்டு 1 லட்ச ரூபா பணம் இருக்கா அவருக்கு வந்து அனாதையா அவர் இறந்து போறாரு அவருக்கு வாரிசான ஆகி அவருக்கு கொல்லி போட்டு அந்த பணத்தை நான் எடுக்க போறேன் டேன் கூப்பிடும்போது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகணும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு செந்தில் தாத்தா இப்படி போயிட்டியா தாத்தான்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் வந்து நிற்கும். இவர் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு நீங்க பணக்காரா இருக்கீங்க நானும் பணக்காரன் ஆக போறேன் அப்படி எனக்கு மரியாதை வேணும்னு சொல்லிட்டு வந்து வரல எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டாரு. இவர் ஜீப்ல ஏறி பின்னாடி அவர் வந்துட்டு சித்தப்பா இப்படி சொல்லாம கிளம்ப போயிட்டு சித்தப்பா இந்த மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நான் சாகவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு. அலறதப்பா செந்திலும் இவரும் அழுறத பார்த்தோன்னே எந்த இதில் நீங்க இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு கேட்கணும் நீ எந்த இதில் போறீ அதில் தான் நானும் போறேன்னு சொல்லி சொல்லுவாரு. பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டென்ட் கொட்டா வேலை பேசுற அப்படின்னா கிடைச்சா என்ன பண்ணுவேன் உன் நடிப்பை நீ கண்டினியூ பண்ணி என் நடிப்பை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் பேசி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு துணிமணிலாம் கேட்டால் எடுத்து கொடுப்பியா தாத்தா அப்படின்னு சொல்லுவார். இவர் என்ன சொல்வார்னா துணிமணிலாம் வேணா உனக்கு 5 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு துணி அதாவது பவுனெல்லாம் வாங்கி போட்டியா தாத்தா 2 பேரும் போட்டி போட்டு பேசிட்டு இருப்பாங்க. போட்டி போட்டு மாறி மாறி இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொல்லி போட நான் தான் வரணும் நீ சொல்லிட்டியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரால அதாவது என்னதான் எல்லா சடங்கும் பண்ண சொன்னி தாத்தா அப்படி எழுதியே வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க மாறி மாறி சொல்றது இவங்க 2 பேரும் பேசுறது பேங்க்காரங்க கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் கூப்பிட்டு என்ன சொல்வாங்கன்னா இவர் தான் இப்போ கவுண்ட் பண்ணி தான் லீடிங்ல இருக்காரு அவரை கூப்பிட்டு இப்போ நீங்க தான் சட்டப்படி அவருக்கான வாரிசுன்றது தெரிய வருது நீங்க பேசுறதுலேயே இந்த பேப்பர் எல்லாம் கொஞ்சம் ஒரு சைன் போடுறீங்க ஒரு சைன் எத்தனை சைன் வேணா போடுறேன்னு சொல்லுவாரு. போட்டு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பேங்க்குக்கு கூப்பிடுறீங்களா அது வந்து கேஷா கொடுப்பீங்களா எப்படி கொடுப்பீங்க
அப்படின்னு கேட்கும்போது அது உங்க சௌகரியம்னு சொல்லுவாரு. எப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா அவர் வாங்கின ரூ. 1,00,000 கடனுக்கு நீங்க தானே அந்த இது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுருவாரு. பாப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தப்பான்னு சொன்னான்னு கேட்டோனே, அது சும்மா சொல்றேன்னு சொல்லும்போது, இல்ல அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துரும். நீ சொல்றேன்னு சொல்லும்போது, இல்ல நான் வாயில தான் பேசுறேன். நீங்க கையெழுத்தே போட்டு குடுத்துட்டீங்க. நீங்க தான் எல்லாமே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவரும் கோர்த்து விட்டுருவாரு. ஒரு வழியா இவங்கள அடிச்சுட்டு அங்கிருந்து காரி துப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிருவாரு. இப்ப ஆத்த கரைக்கு வருவாங்க. அங்கலாம் எல்லாம் குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் நீச்சல் தெரியாம இந்த மாரிலாம் உட்காந்துட்டே பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் என்ன சொல்வாருன்னா, நான் கயிற இடுப்புல கட்டிக்கிறேன். நான் மெதுவா இறங்குவேன். விட்றாதடா அப்படின்னு சொல்லும்போது, சரி விடமாட்டேன்னு சொல்வாரு. என் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவரும் இப்ப இறங்க பார்ப்பாரு. இவர் இடுப்புல கயிற கட்டிட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கலாட்டா நடந்து முடிஞ்சிரும். அதோட இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமே ஆயிடும். இவர் வெளியூர் போனவர் பார்த்தீங்கன்னா, இந்துக்காக புடவை எடுத்துட்டு வந்து தம்பி இத போய் புடவை போய் உன் பொண்டாட்டிட்ட குடுன்னு அவகிட்ட ஏகப்பட்ட புடவை இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, போய் குடுறா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, தனியா பேசிட்டு பாரு. ஏன்னா அவங்க வைஃப்க்கு பிடிக்காதுல்ல டிராமா பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருப்பாங்க. அதோட இவரா பொம்பள வயசுல பேசி ஆம்பள வயசுல பேசி மிமிக்ரி பேசிட்டு இருப்பாரு. இத அவர் கண்டுபிடிச்சுட்டு கண்ணாடிக்கு முத்தம் குடுக்காத உதடு கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா இப்ப இவருக்கு சரி அவர அண்ணன் தம்பிகிட்ட சொல்லாம என்ன பண்ணுவாரு, அவர் கீழ தடுமாறி விழுற மாரி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அது தெரியாம இவரும் விழுந்துருவாரு. நான் நினைச்ச மாரி நீ விழுந்துட்ட அப்படின்னு உடனே எதுக்குடா அப்படிலாம் செய்றீங்க? உன்னையும் உன் பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழியே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இத நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பார்த்து விழுந்திருப்பேன்ல. இப்ப எங்கேயாவது எசக்கு பெசக்கா அடிபட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ உனக்கு அடிபட்டுச்சுல அதான் இயற்கையா இருக்கும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போட்டுருவாரு. இப்ப அவங்க வைஃப் கிட்ட போயிட்டு இந்த மாரி அவனுக்கு அடிபட்டுருக்கு போய் தைலம் தேய்ச்சு விடுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு எலும்புல பிடிச்சிருக்கு தைலம் தேய்க்கணும்னு சொல்லும்போது, அவங்க நீங்க தேய்க்க விடுறது நீ தானே பொண்டாட்டி நீ போய் செய் அப்படின்னா அவங்களும் தைலத்த எடுத்துட்டு வந்துருவாங்க. கரெக்ட்டா செந்தில் இடையில வந்துருவாரு. என்ன பண்றீங்க கேட்கும்போது இவருக்கு இடுப்பு பிடிச்சிருச்சு தைலம் தேய்க்க போறோம்னா இடுப்பு பிடிச்சிக்கிட்டா உலக்கைய வச்சு தான் எங்க ஊர்லலாம் சுளுக்கு எடுப்பாங்க. நீ நம்ம தைலம் தேய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கு உலக்கைய போட்டு இன்னும் கொஞ்சம் அவருக்கு வலி அதிகமாக்கி விட்டுருவாரு. அது ஒரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊனி ஊனி நடந்துட்டு இருப்பாரு அவையார் மாரி. அந்த மாரி ரொம்ப இதா நடந்துட்டு என்னென்ன நல்லா இருந்தாலும் அவையாரா ஆக்கிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியாது. இப்போ துணி துவைக்கிற ஆளுங்க துணியா எடுத்துட்டு போகும்போது அந்த துணி யாரோடதுங்க சின்னம்மாதுன்னு அத வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ உன்னையும் இந்துவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அடுத்தது என்ன செய்ய போறேன்னு கேட்கும்போது துணிய நம்ம 2 பேரும் சேர்ந்து துவைச்சு குடுக்க போறோம்னு சொல்லிட்டு அண்ணன் நெறையவே ஹெல்ப் பண்ணுவாரு. துவைக்கிறன்ற பேர்ல துணியெல்லாம் ஓட்ட போட்டுருவாரு. இந்துக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். இதே மாரியே காமெடி சீன்ஸ் போயிட்டே தான் இருக்கும். இந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.